அதிமுகவில் இரண்டே ஜாதிகள் தான். எடப்பாடி திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, தொண்டர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு கூட சொல்ல. அதாவது ஒரு அடிமட்ட தொண்டன் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு, ஒரு நிபந்தனை என்பது நமது அதிமுகவிலே இருந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. துணை முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சர் பதவிகளுக்கு அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் வர முடியுமே தவிர அவர்களை தாண்டி யாருமே திமுகவில் வர முடியாது. ஆனால் அதிமுகவில் உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவிக்கு கூட ஒரு அடிமட்டத்துடன் கூட வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் ஜாதி பாகுபாடு என்பது கிடையாது அப்படின்னு. அதன் காரணமாக தான் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் ஆளும் கட்சியில் சேராமல் எதிர்கட்சியில் வந்து சேராங்க. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை எதிர்கட்சியில் வந்து இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவிலே எந்த விதமான ஜாதி பாகுபாடும் எதுவும் கிடையாமல் அவரவர் திறமைக்கேற்ப பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்பட்டுக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் கூட ஒரு ஆலோசனையிலே சொல்லி இருக்கிறார். அதிமுகவிலே இரண்டே ஜாதிகள் மட்டும்தான் இருக்கிறது, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. இந்த இரண்டு ஜாதிகளை தவிர்த்து அதிமுகவில் வேற எதுவுமே கிடையாது. அவரவர் திறமைக்கேற்ப அவர்களுக்கு பொறுப்புகள் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை கூட சமீபத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தகவலையும் பகிர்ந்து. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும். ஏன்னா தமிழக மக்கள் பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆளும் கட்சியின் மூலமாக தற்போது என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இதே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தமிழக மக்கள் பூரா ஒவ்வொன்றாக நினைச்சு பார்த்துட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியிலும் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.